வணக்கம் நேயர்களே. பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கடிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு ராசி பலன், அதாவது 25ஆம் ஆண்டு ராசி பலன் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். இந்த பெயர்ச்சி பலன்களில் மிகப்பெரிய உடன்பாடு, வருட பலன்களில் மிகப்பெரிய உடன்பாடு நமக்கு இல்லை அப்படின்னாலும் நேயர்களோட விருப்பத்திற்கு இணங்க இறை உத்தரவை கேட்டு ஏற்கனவே குறித்து வைத்தபடி பிரசன்னாரோட முறைப்படி, இது குரு அங்கே இருக்குது, உங்களுக்கு ஜென்ம குரு, அஷ்டமத்தில் குரு, 7.5 சனி, அஷ்டமத்து சனி கடகத்துக்கு விலகிருச்சு, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் அதில் எதுவுமே இல்லை. எந்த ஒரு கிரகங்களை பற்றியோ பெயர்ச்சியை பற்றியோ சொல்லியோ நம்ம இப்போ இதில் நம்ம பலன் சொல்ல போகிறது இல்லை. இது பிரசன்ன ஆரோட முறைப்படி மேஷத்துக்கு என்ன செய்யும், ரிஷபத்துக்கு என்ன செய்யும், மிதுனத்துக்கு என்ன செய்யும்னு சுருக்கமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பலன் எல்லாருமே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி 3 பயிற்சி இந்த வருஷம் இருக்குது, அதனால் இப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்ல போகிறாங்க. அப்படி இல்லாமல் பிரசன்ன முறைப்படி நம்ம குறித்து வைத்ததை பல முறை அதை பார்த்துட்டு அதை கரெக்டாக சுருக்கி நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பிரசன்னாரோட முறைப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான் திரும்ப பதிவு செய்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும் தான் சொல்லணும். பல சிரமங்கள் தீர்ந்துவிடும், பலருக்கு கடன்களும் தீர்ந்துவிடும். பணத்தை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த இடங்களில், வர வேண்டிய இடங்கள்லேருந்து மேக்சிமம் கைக்கு வர்றதுனால ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும், புதுசாக பொருட்கள் வாங்கிறது, அது போன்ற ஒரு சூழ்நிலையும் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் உடல் நலத்தில் மிக மிக கவனமாகத்தான் நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும். ஒரு சிலருக்கு சர்ஜரி போல் பயமுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை கலந்து ஆலோசித்து விட்டு பின்பு சர்ஜரிக்கு போகிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நீங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சில விஷயங்களில் உடனடியாக முடிவெடுக்கணும், சில விஷயங்களில் ஆற போடணும், சில விஷயங்களை கண்டுக்கவே கூடாது. இதை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, அப்புறம் கடன் கொடுக்கறது, கைமாற்று கொடுக்கறது, போனால் போதும் கொடுத்தா கொடுக்கலாம், அது மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. வார்த்தைகள், பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல முக்கியமாக நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்கிட்ட கவனமாக இருங்க. அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது, நகைகளை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்டையும் வீண் விவாதம் செய்யாதீர்கள், வார்த்தையை விடாதீங்க, இதில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும், தேவைக்கு அதிகமாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுனால கடன் தீரும். முடிஞ்ச அளவுக்கு கடனை தீர்த்துருங்க. தீர்த்துட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் வழிபடணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப அருமையான விஷயம். நான் பொதுவான பரிகாரங்களை தான் சொல்கிறேன். ரொம்ப தூரத்துக்குள்ளே கோயில், அந்த கோயில் இந்த கோயில்னு அலைய வைக்கிறதெல்லாம் நோக்கம் நம்ம எப்போவுமே கிடையாது. அதனால் நீங்கள் போகக்கூடிய ஆலயம், போய் வழிபடக்கூடிய ஆலயம் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை காலை 8லேருந்து 9, இல்லை வியாழக்கிழமை மாலை நேரத்தில் 6லேருந்து 7 இந்த நேரத்தில் போய்ட்டு முருகப்பெருமான், வள்ளி தேவியானையோடு உள்ள முருகப்பெருமானுக்கு தாழம்பூ கிடைச்சா தாழம்பூ, இல்லை மல்லிகை பூவால் அர்ச்சனையோ இல்லை பூவை சாற்றியோ வழிபட்டு வாங்க. பல சிக்கல்கள் இருந்தால் தீர்ந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிணக்குகளும் தீரும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன செய்யும் இந்த 2025 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா பேர் உங்களை பயமுறுத்திடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிலருக்கு வேலை திடீர்னு போயிடும். பார்த்திங்கன்னா உடனே அடுத்தது அதை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்படாமல் ஜாலியாக இருங்க. பிடிச்சதை சாப்பிடுங்க, நினச்ச நேரத்துக்கு தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு.
ஆனால் நீங்கள் தேவையில்லாத கவலைப்படுவீங்க. நீங்கள் எதை பார்த்தெல்லாம் பயந்தீங்களோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதை பயப்படலையோ அதை உங்கள் மனசுக்குள்ளே போய் குறுகுறுன்னு உறுத்திக்கிட்டே இருக்கும். யாரோட உறவினர்கள்ட்ட கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவலைப்படாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் கூறுறதை விட்டுருங்க. அதனால் உங்களுக்கு சில பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அது நல்ல கடனாக தான் இருக்கும். ஆனால் அகலக்கால் எந்த காரணத்தையும் கொண்டு ஆசைப்பட்டு வைக்காதீங்க. ஆசைப்பட்டு வைக்கவே வைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய இது சொல்லுது, வேதங்களில் கூட இருக்குது. ஆனால் பேராசை வேறு, ஆசை வேறு. அதனால் ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உடல் நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். முட்டி வலி, முதுகு வலி இந்த மாதிரி வர்றதுக்கு, டக்குன்னு ஒரு காலில் தவறி இடிச்சுக்கிறதுக்கு, கீழே விழுகிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் நடந்து போகும்போது, வரும்போது, ரோடை கிராஸ் பண்ணும்போது பேசிக்கிட்டே ஃபோன் எடுத்துக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. கரண்ட்டு, அப்புறம் படிக்கட்டில் ஏறுறது இறங்குறது, ரெஸ்ட் ரூம், இங்கே எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. வேலையில் மாற்றங்கள் இருக்கும், தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், வர வேண்டிய பணங்கள் வரும், கொடுக்க வேண்டியது கொடுப்படும். கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாவே உங்களை சுற்றி நல்ல ஒரு அருமையான என்வாயர்மெண்ட் உருவாயிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருமையான விஷயம். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமிக்கு தும்பை பூவாலையோ அல்லது மல்லிகை பூவாலையோ அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நான் எல்லாருக்குமே சிம்பிளான பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மரை வழிபடுறது, அப்புறம் சனிக்கிழமை இரவு ஆஞ்சநேயரை வழிபடுறது சாலச் சிறந்த விஷயமாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் செலவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகம்தாங்க. செலவுகள் நிறையா இருக்கும். சில நேரத்தில் கடனும் வாங்குவீங்க. ஆனால் ரொம்ப நாள் கடன்லாம் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு அமையும். பட் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். நீங்கள் இந்த மாதம் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதம் வாங்குவீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக நடக்கும். கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கொடுக்காமையும் இருப்பாங்க. அதே நேரம் கொடுக்க மாட்டாங்களோன்னு நினைக்கிறவங்க திடீர்னு தூக்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிறையா நடக்கும். நிறைய பேர் வீட்டில் மராமத்து பணிகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டி முடிக்க முடியாமல் தப்பிக்கிறவங்களுக்கு வீடு கட்டி முடிப்பீங்க. வாகன யோகம் உண்டு. வெளிநாடு பயணங்கள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு, நீங்கள் வெகுநாள் செய்த முயற்சிகள் பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கூடும். எதிர்பாராத ஒரு நண்பர் மூலமாக நல்ல உதவி உங்களுக்கு கிடைக்கும். அவரால் உங்களுக்கு தைரியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் உங்களுக்கு புதிய தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தொழிலை இந்த ஆண்டுக்குள்ளே 2 மடங்கு பெருக்கி விடுவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தைரியமாக இருக்கலாம். ஆண்களாக இருந்தால் பெண்கிட்ட பழகும்போதும், பெண்களாக இருந்தால் ஆண்கிட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக கண்ணியமாக பழகவும். தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாயிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட்டு சிறு வைத்தியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிறுநீரக சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரியேட்டின் கூடுறது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சிறு சிறு வைத்தியங்களில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணக்கூடிய அளவில் தான் நோயின் நடவும் இருக்கும். மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருங்கள். அப்போ இந்த மிதனராசிக்காரங்களுக்குனே ஒரு இந்தாண்டு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கேதுவை வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனையும், திங்கட்கிழமை காலையில் விநாயகர் வழிபாடு, தேங்காய் மாலை சாத்துவது, அருகம்புல் மாலை சாத்துவது, வில்வ மாலை சாத்துவது போன்ற வழிபாடுகளை விநாயகருக்கு செய்வதால் சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் அப்படியே நல்லா ஜாலியாக போயிடலாங்க. இந்த எதையும் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே போயிடும்.
ஆனால் எப்போ பாரு பண நெருக்கடிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் 60,000 ரூபாயாக இருக்கும். 60,000 தான் உங்கள் பட்ஜெட் 70,000 ரூபாய் ஆக்கிடுவீங்க. 70,000 இருந்தால் 80,000 ரூபாய் ஆக்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதே போல் யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் சிலர்கிட்ட மன வருத்தங்களும் மன வருத்தமான சூழ்நிலைகளும் ஒரு சிலர்கிட்ட பகையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் கவனமாக பேசி பழகவும். பிள்ளைகளால் உங்கள் பிள்ளைங்களாலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தால் கூட அவர்களால் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஒருத்தருடைய ஜாதகம் ஒருத்தருக்கு வேலை செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் இந்த பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இது வர்றதுனால சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது பொருட்சேர்க்கையும் பயணங்கள் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் புது அனுபவங்களும் புது நபர்கள் சந்திப்பும் இருக்கும். தேவையான அளவுக்கு பணம் கிடச்சும் செலவழிப்பீங்க. உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்குமே கொஞ்சம் உடல் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும். அதில் நீங்களும் ஒருத்தர். ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என்ன இருந்தாலும் மனசு உங்களுக்கு திருப்தி அடையாதுங்க. இயல்பாகவே கடகராசிக்காரங்களுக்கு எதுலேயுமே திருப்தி இருக்காது. அதில் குறிப்பாக இந்த ஆண்டு திருப்தியே இருக்காது. எதுவுமே உங்களுக்கு இன்னும் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாருமே அப்படி தான் சார் இருக்காங்க, நீங்கள் என்ன சார் எங்களை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கோபம் கூட வரலாம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இருக்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிலருக்கு பிரிவினை வரையிலும் போயிட்டு திரும்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான சூழ்நிலை இருக்குது. வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு ஒரு பிராணகண்டம், அதனால் கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு உறவினர் வகையில் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய ஒரு நிறையா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். 70-80% நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இந்த கடகராசிக்காரங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, அப்படி அர்ச்சனை பண்ணும்போது செவ்வாழைப்பழம் வாழைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சிவபெருமானுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ முழு சாப்பாடை அன்னதானமாக கொடுத்தீங்கன்னாலும் மதிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நீங்கள் என்னமாவது சாப்பிட்டுக்கங்க கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பதவி உங்களை தேடி வரும். ரொம்ப போராடி இருப்பீங்க. ஒரு சில கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயிருப்பீங்க. அதேமாரி வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி இந்த ஆண்டு நிச்சயம், அதில் மாற்றமில்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த கஷ்டம்னு சொல்கிறத விட மாட்டீங்க. நான் மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் இருந்தேன், நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு உங்களோட அந்த பிடிவாத குணங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இயல்பாக உங்களை குணாதிசயங்கள்னால நீங்கள் ஒரு சில நல்ல விஷயங்களையும் சந்திப்பீங்க, சில எதிர்மறை விஷயங்களையும் சந்திப்பீங்க. உங்களுக்கு உஷ்ணத்தால் உடல் தேகம் வந்து பாதிக்கப்படும். தேனை அவ்வப்போது சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, நெய் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டு இருந்தால் உடனே எனக்கு அப்படி ப்ராப்ளம், நெய் எப்படி சார் எடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. நெய் வந்து எந்த கெடுதலும் பண்ணாது. சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. சிலருக்கு வந்து விவாகரத்து வழக்குகள் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்தால் அது வெளியில் சமாதானமாக முடிஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும். பழைய பாக்கிகள் கொஞ்சம் தான் வசூலாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வராது, எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட் திடீர் அதிர்ஷ்டங்கிற அடிப்படை கிடையாது. திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி முதலீடு செய்கிறது, பிறர் நம்பி முதலீடு செய்கிறது, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இறங்காது, தெரியாத விஷயங்களை பேசாதீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வந்து செய்யக்கூடிய அருமையான
ஒரு பரிகாரம் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் சிவபெருமானுக்கு போயிட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமந்தி மாலையும் சம்பங்கி மாலையும் சாத்தி, இல்லைன்னா சம்பங்கி பூ சாமந்தி பூ சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா போதும். சிம்பிளான பரிகாரம், நல்ல பரிகாரம். முடிஞ்சவங்க வெகு தூரத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு, ஆசைப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பயணங்கள் இனிதாகவே இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு தடைபட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரு வீட்டார் சம்மதமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பேரின்மை அப்படிங்கிறது வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அருமையான ஒரு வழிகாட்டுதல் மூலம் ஒரு நண்பரின் உதவியால் அந்த கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் இருந்த சண்டைகள்லாம் கொஞ்சம் குறையும். சிலர் 2 சக்கரங்கணத்திலிருந்து 4 சக்கரங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கார் வாங்குவீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் சாதாரண காரை விற்றுட்டு கொஞ்சம் லக்ஸரி காருக்கு போவாங்க. லக்ஸரி காரை விற்றுட்டு இன்னும் அதீதமான லக்ஸரி காருக்கு போகிறவங்களும் இடம் மாறி வேறு வீடு மாறி போய் மிக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கும் கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து பழைய நண்பர் ஒருவரை சந்திக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு உதவியும் ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும். தொழிலை மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஸ்டடியாக ஒரு தொழில் அமைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பண விஷயங்களில் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வரக்கூடிய காலத்தில் ஸ்கேம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எதையாவது ஒன்று அழுத்தி எதையாவது ஒன்று பண்ணி மாட்டிக்காதீங்க. அதில் கவனமாக இருந்துக்குங்க. வழக்குகள் இருந்தால் ஒரு முடிவுக்கு சமாதானமாக போய் முடிஞ்சிடும். அது உங்களுக்கு ஒரு ஆதாயமான காலம் தான் சொல்லணும். நீங்கள் இந்த ஆண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், நாகாத்தம்மன், அங்காளம்மன், மந்தவெளி அம்மன், இந்த மாதிரி அம்மன் கோவில்களுக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி மெரூன் கலர் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி தைலம், அதாவது என்ன தைலம் அப்படின்னா திரிபலாதை தைலத்தை கொஞ்சம் கலந்து நெய்யிலையோ நல்லெண்ணெயோ கலந்து விளக்கேற்றுங்க. நல்லா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் சொல்லுவீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன்னா ஜாலியாக எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க எப்போவுமே. இந்த ஆண்டும் அதே போல் தான் பார்த்திங்கன்னா, நிறைய ட்ரெஸ் வாங்குறது, நிறைய ஆடம்பர பொருள் வாங்கிறது, அலங்கார பொருள் வாங்குறதுல ஒரு குறையும் இருக்காது. ஆனால் எதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் இருக்காது. ஐயோ இது நல்லா வாங்கிட்டோமேன்னு யாராவது 4 பேர் பாராட்டினா தான் உங்கள் மனசுக்குள்ளே அந்த திருப்தியே உட்காரும் பார்த்திங்கன்னா. இல்லைன்னா அந்த திருப்தி இல்லாமையே தான் இருக்கும். நீங்கள் நினச்ச வேலை கிடச்சிருச்சுன்னா கூட என்ன பண்ணுவீங்க, இதுக்கு கொஞ்ச நாள் ஒரு 6 மாதத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உங்கள் ராசியில் ஒரு நமக்கு ரொம்ப வேண்டிய கிரகம் சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி உங்களது. எப்பயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா, கிடைச்சதை விட இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறத விட ஒரு கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா மேலே 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 சிறப்பாக இருப்பீங்க. செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தான் முக்கியமாக. அதனால் நீங்கள் ரொம்ப நேர்மையாக நாணயமாகவே இருப்பீங்க. கரெக்டாகவே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்துருவீங்க, முன்ன பின்ன ஆனாலும் கொடுத்துருவீங்க, வாங்கிடுவீங்க, எல்லாம் பண்ணிடுவீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜன்னகால ஜாதகத்தை பொறுத்து சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள உங்களுக்கு இறை உத்தரவு கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. உடல் நலத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளோட ரொம்ப குறைஞ்சிரும். சுகமாகவே இருப்பீங்க. வாகன யோகம் உண்டு. வீடு கட்டுறதுக்கான இடம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, கடன் அதிகமாக வாங்காதீங்க. ஒரு லிமிட், உங்கள் சக்திக்கு உட்பட்டு ஏதாவது சோர்ஸ் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. வீட்டுக்குள்ளே அப்பப்போ சண்டை சச்சரவு வரதான் செய்யும். உங்கள் மேலே நிறையா தப்பு இருக்கும். நீங்களும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அம்மா அப்பாவோடையும் வாக்குவாதம் பண்ணுவீங்க. இந்த வாக்குவாதம் பண்ணுறதை குறைச்சிக்கங்க. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு மிக நன்மையை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வலது காது, வலது கை, வலது காலில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன வைத்தியங்களே சரி பண்ணிக்க பாருங்கள். உடனே பயந்து போய் பெரிய வைத்தியங்கள்
அறுவை சிகிச்சை அப்படிலாம் போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்பாட்டோடு இருங்க. பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. சீக்கிரம் பழக்க வழக்கங்கள் தொத்துக்கக்கூடிய ராசி ஒரு ராசியில் ஒரு ராசி. கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வராகி, ஆஞ்சநேயர், நரசிம்மர், விநாயகர், இது போன்ற கடவுள்கள், முகமாற்றிய கடவுளை வழிபடுவது நல்லது, ரொம்ப நல்லது. நான் வெகு தூர பிரயாணங்களையும் சொல்லலை. வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ரைட் இண்டிகேட்டரை போட்டு பார்க்காம இந்த மாதிரி இண்டிகேட்டர் போட்டோமேன்னு திரும்புறது, லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு நம்ம தான் போட்டோமேன்னு பார்க்காம திரும்புறது, பார்க்காம கிராஸ் பண்ணுறது, ஃபோன் பேசிக்கிட்டு கிராஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. விட்டு ஒவ்வொரு வேலையும் விழிப்புணர்வோடு செஞ்சு பழகுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அம்மா வழியில் வர வேண்டிய சொத்து, பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்குள்ளே தாய் வழி சொத்துக்குள்ளே வராது. ஆனாலும் இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெகு நாளாக எதிர்பார்த்த பணங்கள், சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டுங்க. யார் தகராறு பண்ணியிருந்தாலும் சமாதானமாக போயிடுவாங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டவங்க கூட அவங்களாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்து போன நண்பர்கள் ஒன்று கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த ஒருவர் உங்களை விட்டு பிரிந்து, அதாவது ஒரு பிராணகண்டத்தினால் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சொந்த காரில் போனீங்கன்னா இரவு நேரத்தில் பயணம் பண்ணாதீங்க. கண்ட இடத்துல நிறுத்துறது, கண்ட ஆளுங்களோட பழகிறது, கண்ட விஷயங்களை பேசுகிறதுன்னு பேசாதீங்க. ஃபோனில் மற்றவங்களை பற்றி குறை சொல்லி பேசாதீங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவர்கிட்ட போட்டு காமிப்பாங்க, மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். பேங்கில் பணம் போடும்போது இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் ஆகி போச்சு, இருந்தாலும் பணம் போடும்போது எடுக்கும்போது கவனமாக இருங்க. பணம் கொண்டு போகும்போது கவனமாக இருங்க. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்க. நிறுவனங்கள் நடத்தக்கூடிய முக்கியமாக கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. திரைத்துறையினர் வாயை விடாதீங்க. பழிச்சொல்லுக்கு ஆளாவீர்கள். தேவையில்லாத குற்றங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு பப்ளிக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு நாள் காவல் நிலையம் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு நாள் மருத்துவமனை போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் பயந்துக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. மனசை லேசாக வச்சுங்க, எல்லாம் பறந்து போயிடும். செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நவகிரகத்தை ஒரு 9 சுற்று சுற்றிட்டு, இல்லைன்னா 18 சுற்றிட்டு அகல் விளக்கில் நல்ல நெய்யும் கலந்து அங்காரகனை மனசில் நினச்சிக்கிட்டு, செவ்வாய் கிரகத்தை நினச்சிக்கிட்டு விளக்கேற்றிட்டு, அதுக்கப்புறமா வெளியில் யாருக்காவது நல்ல ஒரு பலகாரங்கள், அதாவது தேன்குழல், முறுக்கு, இது போன்ற எண்ணெயில் செய்யப்பட்ட பலகாரங்களை சாப்பிட்றதுக்காக கொடுங்க. உங்களுடைய இன்னும் வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க, நீங்கள் கடந்த கால ராசி பலன் நிறைய பேர் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யாரையும் குறையெல்லாம் சொல்ல, ஆகா ஓகோன்னு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் பாருங்கள், ஒரு ரவுண்டு வருவீங்க நீங்கள் கண்டிப்பாக. அகைன் பெரிய ரவுண்டு வருவீங்க. கொஞ்சம் காலமாக அப்படியே முடங்கி போயோ அமைங்கி போயிருந்த மாதிரி இருந்திருக்கணும் உங்கள் சூழ்நிலை. மேக்சிமம் ஜனகால ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கும். இருந்தாலும் இனிமேல் ஒரு ரவுண்டு வருவீங்க. பெரிய ரவுண்டாக இருக்கும். அது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஆகி மின்னல் வேகத்தில் 120, 130, 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெகு கனஜோராக பயணம் பண்ண போகிறீங்க. எதிர்பாராத திடீர் தனயோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. அதில் மாற்றமே கிடையாது. இனிமேல் தான் பிக்கப்பே ஆகப்போகுது. இதுவரையில் இல்லை, இந்த நிமிஷம் வரையிலும் கிடையாது. இனிமேல் தான் உங்களுக்கு பிக்கப்பே ஆகப்போகுது. வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறையா செய்வீங்க. ஆலய பரிகாரங்கள், ஆலயத்துக்கு நிறையா பணங்கள் கொடுக்குற மாதிரி, நிறையா பேருக்கு உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். சிறு சிறு வைத்தியங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக தொல்லை கொடுத்த நோய்கள் உங்களை விட்டு விலகி போயிடும். எதிர்பாராத திடீர் விலகலாக இருக்கும் அந்த நோய்கள் விலகிறது. பல பெரிய மனிதர்கள் சந்திப்பு, வெளிநாடு பயணம் உண்டு. அது தொழில் நிமித்தமாக இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களால் பெரிய ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இனிமேல் தான் கிடைக்கும். வீட்டுக்குள்ளே அந்த சண்டை சர்ச்சைகள் குறைஞ்சிரும். விவாகரத்து கேஸு, மற்ற கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும்.
யார் முறைச்சிக்கிட்டு தெரிஞ்சால் அவங்களே தேடிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசி உங்களோட உதவியை கேட்டு நீங்களும் அந்த உதவியை பண்ணி அவரும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவ போகுது. அதில் மாற்றமே கிடையாது. வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை விட்டு புது வாகனங்களோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த வாகனங்களையோ வாங்குவீங்க. அது 1க்கு 2ஆக வாங்குவீங்க. எல்லா பொருட்களும் உங்களுடைய லக்ஸரி பொருள் எல்லாமே மாற்றப்படும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வீட்டை மாற்றி அமைக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. நிறைய பேருக்கு உதவிகளும் செய்வீங்க. நல்ல பேர் எடுப்பீங்க. புகழ் பரவக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் தொல்லைகள் இருந்தாலும் அது பெருசாக உங்களை பாதிக்காது. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மூல நட்சத்திரத்துக்கு மறுநாளோ இல்லை முதல் நாளோ போய்ட்டு ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வெத்தலை மாலை ஒரு வாட்டி துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டே வாங்க, நல்லா இருக்கும். இன்னொரு பரிகாரம், அருமையான விஷயம், கருமாரியம்மனை வழிபடுவது. என்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 9க்குள்ளே இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மேலே கருமாரியம்மன் முத்துமாரியம்மனை வழிபடுறது சால சிறந்த விஷயமாக இருக்கும். அன்னதானம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். யானை போன்ற குதிரை பசு போன்ற மிருகங்களுக்கு உணவிடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய அலைவீங்க. 10 அலைஞ்சதுக்கப்புறமா 1 நடக்கும், இல்லைன்னா 2 நடக்கும். 10,000 ரூபா எதிர்பார்த்த இடத்துல 5,000 ரூபா கிடைக்கும். 5,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 10,000 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு நீங்கள் நினச்ச பொருளை வாங்குவீங்க. செல்ஃபோனை மாற்றுறது, டிவியை மாற்றுறது, சோஃபா செட்டை மாற்றுறது, காரை மாற்றுறது, 2 வீலரை மாற்றுறது, இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படும். மனைவி சிலருக்கு இப்போ திருமணம் புதுசாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி நல்லா சிறப்பாக நடக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு வாழ்க்கை துணை அமையாது, மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டாம். அந்த வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் இருக்குது, சகஜம்தான். ரோட்டில் நடந்து போகும்போது கவனமாக போங்க. அப்படி போகிற சைடில் போகிற ஆட்டோக்காரன் ரைட்டாக இடிச்சிட்டு போகிறதுக்கோ 2 வீலர் இடிச்சிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வழுக்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நீர்நிலைகள் குளிக்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அருவிகளில் குளிக்க போகும்போது மிக கவனமாக இருங்க. ரொம்ப நம்பிக்கை வச்சு யாரையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. அவங்களே எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழைய பெரும் எதிரிகள் நண்பர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அரசு உங்களுக்கு நண்பனாக மாறும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை இரவு நேரத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை. முடிஞ்சால் தும்பைப்பூ கிடைச்சா தும்பைப்பூவால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. ஏன் தும்பைப்பூ, அதுக்கு ஒரு விளக்கம் பின்னாடி பதிவிடுவோம். அது ஒரு அருமையான விஷயமாக இருக்க முடியும். அடுத்தது தாழம்பு கிடைச்சாலும் சிவனுக்கு தாழம்பு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சிவபெருமானுக்கு பொதுவாக குங்கும அர்ச்சனை பண்ணுறது வழக்கம் இல்லைனா நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எது முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் முடியாமல் போகலாம். எது இது முடியவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அது சுலபமாக முடியும். உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, கடவுளோட இயக்கத்தில் தான் நம்ம இருக்கோங்கிறத உணரக்கூடிய காலம். ஒரு சிலருக்கு ஞானம் கிடைத்தது போல் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த எல்லளவும் ஐயமில்லை. அதனால் அதை பாருங்கள். நல்ல வாகன யோகம், சிறப்பான துணிமணி, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல நட்பு வட்டாரங்கள் பெருகும். அதனால் ஆதாயங்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய அருமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கருடாழ்வாருக்கு அர்ச்சனை செய்வது. சில ஆலயங்கள் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க, அதனால் போய்ட்டு விளக்கேற்றி கருடாழ்வாரை வழிபட்டு வாங்க. பெருமாளை சனிக்கிழமையில் வழிபடுங்க, புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் ஆலயங்களுக்கு, ஜீவசமாதி ஆலயங்களுக்கு பௌர்ணமியில் போங்க. நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறத கண்கூடாக பார்ப்பீங்க. இப்போ மீன ராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் நாட்டோட செல்ல குழந்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி ராசி உங்களுக்கு 12வது ராசி மீன ராசி. காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடங்கிறது மறுஜென்மத்தை குறிக்குது அப்படின்லாம் ஒரு கணக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அது உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நீங்கள் செல்ல குழந்தை தான். பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது இல்லை பொதுவாக. அது மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஒரு சிலருக்கு சர்ஜரி கண்டிப்பாக வந்தே ஆகும். சர்ஜரி பண்ணுற மாதிரி சூழ்நிலும் பார்த்து நிதானமாக பார்த்து
செக் பண்ணி அதை பண்ணணும், அவசரப்படக்கூடாது. சில நேரங்களில் அவசரம் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று, இருந்தாலும் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில். பண விஷயங்களில் வந்து தேவையில்லாத முதலீடுகளை தவிர்த்துறது நல்லது. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு முறைக்கு 2 முறை ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறது நல்லது. கணக்கு வழக்குகளை கவனமாக இருக்கணும். தொழில் ஸ்தாபனங்கள் நடத்தக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க சில தவறுகள் பண்ணி உங்களை பணத்தை கையாடல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணக்கு வழக்குகளை அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். கைப்பொருளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். வாகனங்களை ஓட்டக்கூடியவங்க கவனமாக ஓட்டிகிட்டு போகணும். கவன சிதறல்களால் சில சிறு சிறு விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டு வந்து அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்தால் அது முடிவுக்கு வந்துடும். பட்டாள சிக்கல், அதுக்கப்புறம் வந்து எனக்கு லேண்டில் பிரச்சனை இருக்குது, அரசாங்கத்தோட வழக்கு நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் உதவி வந்து சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படும். கவனமாக பழகுவது நல்லது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது. இனிமேல் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இந்த ஆண்டு உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும். போயிட்டு ஒரு நல்ல இப்படி இருந்த ஒரு இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு சிலர் தம்முடைய பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழ்நிலையும், பூர்வீக சொத்துக்களில் பிரிச்சுக்கிட்டு மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியால் சொத்து வர்றதுக்கும், மனைவியாக இருந்தால் கணவனால் சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. வருட மத்தியில் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். வாகனங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் கடனை கொஞ்சம் கூட்ட தான் செய்வீங்க. எதுக்கு கடனை தீர்த்துட்டு திரும்ப கடனை கூட்டி வருட இறுதியில் கடன் கூடிடுச்சின்னு கொஞ்சம் சங்கடமும் படுவீங்க. ஆனால் கவலைப்படாமல் மனசில் படுறத நல்ல திருப்தியாக இருக்க விஷயங்களை மட்டும் செஞ்சிங்கனாவே நிறைய உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கங்க. நீங்கள் வந்து இந்த ஆண்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதுனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு மட்டும் பிள்ளைகளுடைய சுபகாரிய விஷயங்களில் தடங்கல்கள் ஏற்பட்டு விலகும். இது இந்த ஆண்டு உங்களுக்கான பலன். இப்போ நான் வந்து 12 ராசிக்கும் பிரசன்ன ஆருட முறைப்படி பலன் சொல்லிட்டோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜன்னகால ஜாதகம் தான் 90% பேசும். அதில் மாற்றமே இல்லை. இது நம்ம பலமுறை சொன்ன விஷயந்தான். பல ஆண்டுகளாக ராஜ் தொலைக்காட்சியிலையும் நம்ம இதை தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். பல தொலைக்காட்சிகளையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம். இப்போயும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஜன்னகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கோச்சாரங்கிறது வந்து நல்லா இருந்தால் தூக்கி விடும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக தடங்கள் ஏற்படுத்தும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இந்த பலன்களை இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோட எல்லாரும் எல்லார் இல்லங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் பெருகி மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே கிட்டும்.